சமீபத்துல சத்யராஜோடைய மகள் திவ்ய சத்யராஜ் ஒரு கருத்தை பதிவிட்டிருக்காங்க. இந்த கருத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பரபரப்பையும் சர்ச்சையும் கிளப்பியிருக்கு. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அஜித் ரசிகர்கள் ஒருபோதும் பெண்களை அவமதிக்க மாட்டாங்க. அவங்க கோழைகள் கிடையாது. ரொம்பவே கண்ணியத்துடனும் தரத்துடனும் இருப்பாங்க. அதுவும் ஆன்லைன்ல பெண்களை அச்சுறுத்தவோ இல்ல அவமதிக்கிறதோ பண்ண மாட்டாங்க. அத ஒருபோதும் அஜித் அவர்களுமே அனுமதிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே புகழ்ந்து பேசியிருக்காங்க. இன்னொரு புறம் பாத்தீங்க அப்படின்னா, பெண்களுக்கு எதிரா அச்சுறுத்தல்கள், துஷ்பிரயோகங்கள் ஊக்குவிக்கும் அல்லது அமைதியா இருக்கக்கூடிய நபர் உண்மையான தலைவர் அப்படின்னு அழைக்கிறத என்னால ஏத்துக்கவே முடியாது அப்படின்ற மாதிரியும் குறிப்பிட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்கள மறைமுகமா டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கு. இந்த நிலையில சமீபத்துல ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருக்காங்க. அந்த பேட்டியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தகவல் தொழில்நுட்ப அணியின் துணை செயலரா என்ன நியமனம் பண்ணியிருக்காரு. இதுல பாத்தீங்க அப்படின்னா, திமுகவுல என்ன ஒரு சின்ன பொண்ணு அப்படின்னு நினைக்காம எல்லாருமே ரொம்பவே சமமா நடத்துறாங்க. இது எனக்கு மட்டும் இல்லாம கட்சியில இருக்க எல்லா பெண்களுக்குமே சம உரிமை கொடுக்கறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் முதலமைச்சரை சந்திக்கணும் அப்படின்னா நான் எப்ப வேணாலும் போய் சந்திக்க முடியும். அதே மாதிரி துணை முதலமைச்சரை சந்திக்கணும்னு நினைச்சா எப்போ வேணாலும் என்னால போய் சந்திக்க முடியும். ஆனா விஜய் கட்சியில இருக்கிறவங்க எப்போ வேணாலும் விஜய் அவர்களை போய் சந்திக்க முடியுமா? அப்படி சந்திச்சா என்ன நடக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுமக்களோ ரசிகர்களோ நல்லா புரிஞ்சுக்கணும். விஜய் அவர்கள் நடிக்கிறது, டான்ஸ் ஆடுறது எனக்கு எல்லாமே ரொம்பவே பிடிக்கும். ஆனா விஜய் ரசிகர்கள் என்ன உருவ கேலி பண்ணிருக்காங்க. விஜய் ரசிகர்கள் பொதுவா சமூக வலைதளத்துல பெண்களை அச்சுறுத்தலை ஏற்படுத்துறது, அவமதிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அஜித் அவர்கள் பெண்களை எந்த அளவுக்கு மதிக்கிறாரோ அதே அளவுக்கு அஜித் ரசிகர்களும் பெண்களை மதிப்பாங்க. இந்த விஷயத்த சொல்லணும்ன்றதுக்காக தான் என்னோட இன்ஸ்டாவில நான் போஸ்ட் போட்டேன். அதுவும் நான் விஜய் ரசிகர்களுக்காக தான் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்களும் நானும் அஜித் சாரை பார்க்க போனா எழுந்து நின்று மரியாதை கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய அவங்க அம்மாவா இருக்கட்டும், ஒய்ஃபா இருக்கட்டும் எல்லாருக்கும் அவ்வளவு மரியாதை கொடுப்பாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அதை பார்த்துதான் அஜித் ரசிகர்களுமே பெண்களுக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்கறாங்க. ஆனா விஜய் ரசிகர்கள் பாத்தீங்க அப்படின்னா, பெண்களை சமூக வலைதளத்துல தவறா சித்தரிக்கிறது, தவறா அவங்கள பேசுறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம கட்சியில இருந்து சடனா பெண்களை தூக்கிடுவாங்க. அவங்களுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு மரியாதையே தெரியாது. இதுக்கு உதாரணம் கோவை வைஷ்ணவியை நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அஜித் அவர்கள் அவங்களோட ரசிகர்கள் ஏதாவது தப்பு செஞ்சா உடனே அவரு கண்டிப்பாரு. ஆனா விஜய் அவர்கள் அந்த மாதிரி எதுவுமே கண்டிக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் ஒரு சமூக பொறுப்போட நடந்துக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க சித்தார்த் அவர்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய சமூக நலனை பேசுவாரு. அதே போல சூர்யா அவர்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவரோட ஃபவுண்டேஷன் மூலியமா நிறைய குழந்தைகளை படிக்க வச்சிருக்காரு. ஆனா விஜய் அவர்கள் இது வரைக்கும் என்ன பண்ணிருக்காரு அப்படின்ற கேள்வியும் அவங்க எழுப்பியிருக்காங்க. இப்போ சூர்யானா அரசியலுக்கு வராரு அப்படின்னா அவருக்கு முழு தகுதி இருக்கு. ஆனா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வராருன்னா அவருக்கு என்ன தகுதி இருக்கு? இது வரைக்கும் அரசியல்ல அவர் வரணும்னு நினைச்சதே எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிஎம் பதவியில உட்காரத்துக்காக தான். மக்களுக்கு நல்லது செய்யலாம் கிடையாது. ஏன்னா அவருக்கு அரசியலுக்கு வந்திருக்காரு. இது வரைக்கும் ஒரு நல்ல திட்டங்கள் கூட மக்களுக்காக அவர் எதுவுமே செஞ்சது கிடையாது அப்படின்னு சொல்லி அவரை ரொம்பவே விமர்சனம் பண்ணி அவங்க பேசியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உதயநிதி அவர்கள் அரசியல்ல எந்த ஒரு அனுபவமும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி யார் சொன்னது? ஏன்னா உதயநிதி அவர்கள் சேப்பாக்க தொகுதியில நின்னு எம்எல்ஏவா ஜெயிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம விளையாட்டுத்துறை அமைச்சரா சிறப்பா மக்களுக்காக நிறைய பணிகளை செஞ்சிருக்காரு. அப்படியே படிப்படியா உயர்ந்துதான் துணை முதலமைச்சரா ஆயிருக்காரே தவிர்த்து இவர் வந்த உடனே முதலமைச்சர் நாற்காலியில உட்காரணும் அப்படின்ற மாதிரி ஒருபோதும் அவரை நினைச்சதே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வரக்கூடிய தேர்தல்ல விஜய் அவர்களை பார்த்து உதயநிதி அவர்கள் பயப்படுறதா சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க. அது என்னால ஏத்துக்கவும் முடியாது. அது நியாயமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பேசினதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க.